ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். எம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் எம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஐக்கிய அரபு அமீரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இந்திய குடிமக்கள் காயம். பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் மு.க. ஸ்டாலின். அணிபெரும் கட்சியாக உள்ள தாவேகாவை ஆட்சி அமைக்கும்படி கவர்னர் அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்ப்பு. பனையூரில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் இன்று வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை கூட்டம். ஆட்சி அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் தேர்ந்தெடுப்பது குறித்தும் ஆலோசனை. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதா வேண்டாமா என்பது குறித்து தலைமை முடிவு செய்யும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தமிழக வெற்றி கழகத்திடமிருந்து நாங்கள் எந்த அழைப்பையும் எதிர்பார்க்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. சென்னையில் தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஆலோசனை கூட்டம். குதிரை பேரத்தை தடுக்க எடப்பாடி பழனிசாமி திட்டம். சீனாவில் உள்ள பட்டாசு உற்பத்தி ஆலையில் திடீரென தீ விபத்து. 21 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த சோகம். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஐக்கிய அரபு அமீரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இந்திய குடிமக்கள் காயமடைந்ததற்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்தியர்கள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அதில் 3 இந்திய குடிமக்களின் காயங்களுக்கு வழிவகுத்த ஐக்கிய அரபு அமீரகம் மீதான தாக்குதலை தான் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். பொதுமக்களையும் உள்கட்டமைப்புகளையும் குறிவைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறினார். இந்தியா ஐக்கிய அரபு அமீரகத்துடன் உறுதியான ஆதரவை தெரிவிப்பதோடு பேச்சுவார்த்தை மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அமைதியான தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பான மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வது மற்றும் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு இன்றியமையாதது என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு நேற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டனர். இதில் விஜயின் தாவேகா 108 இடங்களை கைப்பற்றி புதிதாக ஆட்சி அமைக்க உள்ளது. இதையடுத்து திமுக 59 இடங்களில் தனித்து வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. அதில் குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட 16 அமைச்சர்கள் இந்த தேர்தலில் தோல்வியடைந்துள்ளனர். இந்த நிலையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கருக்கு அனுப்பி வைத்தார். கவர்னர் மாளிகையின் செயலாளர் மூலமாக அந்த கடிதம் பெறப்பட்டு கவர்னரிடம் வழங்கப்பட உள்ளது. இந்த கடிதத்தை பெற்றுக்கொள்ளும் கவர்னர் தனிப்பெரும் கட்சியாக உள்ள தாவேகாவை ஆட்சி அமைக்கும்படி அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் தலைவர் விஜய் தலைமையில் இன்று வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்தில் தேர்தலில் வெற்றி பெற்ற 108 தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்டு ஆட்சி அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் தேர்ந்தெடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதில் செங்கோட்டையன், புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட அனைத்து வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதா வேண்டாமா என்பது குறித்து தலைமை முடிவு செய்யும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மக்களின் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். தங்களது கூட்டணி கட்சியான திமுக களத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டதாக கூறினார். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர்கள் 108 இடங்கள் வென்றுள்ளனர். எனவே அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை.
இதை அவர்கள் எவ்வாறு கையாள்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்று தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதா வேண்டாமா என்பது குறித்து தலைமை முடிவு செய்யும் என்று கூறினார். தமிழக வெற்றி கழகத்திடம் இருந்து நாங்கள் எந்த அழைப்பையும் எதிர்பார்க்கவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சியை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை என்று தெரிவித்தார். நாங்கள் இன்னும் திமுக உடனே இருக்கிறோம் என்றும் நாங்கள் மதச்சார்பின்மையை ஆதரிக்கிறோம் என்றும் கூறினார். தமிழக மக்களின் நலனுக்காக இந்த கூட்டணியுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றி கழகத்திடம் இருந்து நாங்கள் எந்த அழைப்பையும் எதிர்பார்க்கவில்லை என்று கூறினார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நாளை சென்னையில் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 இடங்களில் தனித்து வெற்றி பெற்று 3ஆம் இடத்தில் உள்ளது. இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெறுகிறது. கூட்டத்தில் தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கவும், குதிரை பேரத்தை தடுக்கவும் சட்டமன்ற உறுப்பினர்களை ஓரிடத்தில் திரட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சீனாவில் உள்ள முக்கிய பட்டாசு உற்பத்தி ஆலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு 21 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சீனாவின் ஹுன்னான் மாகாணத்தில் முக்கிய பட்டாசு உற்பத்தி மையம் உள்ளது. இதில் சீனாவில் விற்கப்படும் பட்டாசுகளில் சுமார் 60% உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் இந்த பகுதியில் செயல்பட்டு வரும் ஒரு பட்டாசாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பட்டாசாலை கட்டிடங்கள் முழுவதும் இடிந்து தரமட்டமானது. தகவல் அறிந்து வந்த மீட்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கி 21 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 61 பேர் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக விபத்து நடந்த பகுதியில் இருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கும் மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். எனவே மக்களின் தீர்ப்பை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தது குறித்து பேசிய அவர், மக்களின் தீர்ப்பையே தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். இப்போது இது குறித்து பின்விளைவு ஆய்வில் ஈடுபட தான் விரும்பவில்லை என்றும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறினார். தமிழக மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை வழங்குவதற்கான மக்கள் ஆணை இப்போது தமிழக வெற்றி கழகம் வசமே உள்ளதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழக மக்கள் ஒரு மாற்றத்திற்காக வாக்களித்துள்ளனர். எனவே ஒரு நிலையான பெரும்பான்மையை அமைத்து தமிழக மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை வழங்குவதற்கான மக்கள் ஆணை இப்போது அவர்கள் வசமே உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத அளவிற்கான சாதனை திட்டங்களை தந்துள்ள தனது அரசியல் ஆசான் திமுக தலைவரின் மக்கள் பணி என்றும் தொடரும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது எக்ஸ் தள பதிவில் தனக்கு மக்கள் பிரதிநிதி என்னும் அங்கீகாரத்தை வழங்கி 10 ஆண்டுகளாக பொது அனுபவங்களை கொடுத்த தன் தாய் வீடான திருவெரும்பூர் தொகுதி மக்களுக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் என்னும் பொறுப்புகள் கிடைக்க அடித்தளமிட்டதோடு மட்டுமின்றி தங்களின் குடும்ப உறுப்பினராக ஏற்று அன்பு காட்டுவது தற்போதைய தேர்தல் முடிவுகளால் ஒருபோதும் தடைபட போவதில்லை என்று கூறினார். எப்போதும் போல தனது தாய் வீட்டு மக்களை போற்றுவேன் என்றும் கொண்டாடுவேன் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத அளவிற்கான சாதனை திட்டங்களை தந்துள்ள தனது அரசியல் ஆசான் திமுக தலைவரின் மக்கள் பணி என்றும் தொடரும் என கூறினார்.
இந்தியாவிலேயே முதல் முறையாக ₹1 கூட செலவு செய்யாமல் முதல் தேர்தலிலேயே மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது ஒரு வரலாற்று சாதனை என்று தாவேகா ஒருங்கிணைப்பாளரும் சட்டமன்ற வெற்றி பெற்ற வேட்பாளருமான செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் தாவேகா ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மக்கள் வைத்திருக்கும் அன்பு ஆதரவும் தான் இந்த வெற்றிக்கு காரணம் என்று கூறினார். ஒரு இயக்கம் வளர வேண்டும் என்றால் தியாகம் அவசியம். ஆனால் அண்ணா, புரட்சித் தலைவர், அம்மா ஆகியோரின் தியாகத்தால் வளர்ந்த அதிமுக இன்று தடுமாறிக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் ஒருவன் நான் தான் எல்லாம் என்று நினைத்தால் தெய்வம் யார் என்பதை காலம் காட்டிவிடும் என்று எதிர்க்கட்சியை மறைமுகமாக விமர்சித்தார். தெய்வத்தின் அருளால் என்று தலைவர் ஆட்சி கட்டிலில் அமர உள்ளார் என்று தெரிவித்தார். இந்தியாவிலேயே முதல் முறையாக ₹1 கூட செலவு செய்யாமல் முதல் தேர்தலிலேயே மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது ஒரு வரலாற்று சாதனை என்று கூறினார். தெய்வத்தால் ஆகாது ஒன்றுமில்லை. தெய்வத்தால் இன்று ஆட்சி கட்டளை நம்முடைய தளபதி அவர்கள் அமர இருக்கிறார்கள். இது மக்கள் சக்தியாக மாறி இருக்கிறது. இந்தியாவிலே முதல் முறையாக ₹1 கூட செலவு செய்யாமல் முதல் தேர்தலே மாபெரும் வெற்றி என்பது இந்திய வரலாற்றில் இன்று இந்த வெற்றி என்பது ஒரு சரித்திர வரலாறாக இருக்கிறது. ஆகவே மக்கள் வாழ்த்துகிறார்கள், மக்கள் அவரை நேசிக்கிறார்கள். மக்களுக்கு அவர் இன்று உயிரில் நேசிக்கின்ற மக்களுக்கு என்றும் அவர் உறுதுணையாக இருப்பார். திருவாடனை தொகுதியில் உள்ள அனைத்து அடிப்படை வசதிகள் செய்யப்படும் என திருவாடனை தொகுதி தாவேகா வேட்பாளர் ராஜு தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தொகுதி தாவேகா வேட்பாளர் ராஜு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம கருமாணிக்கத்தை விட 2513 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இதன் பின்னர் அவர் ராமநாதபுரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள தேர்தல் அலுவலரிடம் வெற்றி சான்றிதழை பெற்றார். இதனைத் தொடர்ந்து தாவேகா வேட்பாளர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருவாடனை தொகுதியில் உள்ள அனைத்து அடிப்படை வசதிகள் செய்யப்படும் என்று உறுதியளித்தார். திருவாடனை தொகுதியை தென் தமிழகத்திற்கு எடுத்துக்காட்டாக மாற்றி அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். நாங்க எப்பயுமே சொல்லுவோம், மக்கள்கிட்ட சந்திக்கும் போது சொன்னதான், நாங்க சொல்வதற்காக வந்தவங்கள சரி செய்வதற்காக வந்தவங்க சொன்னோம். அதே மாதிரி திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில குடிநீர் அவலம், பேருந்து அவலம், ரோடு வசதி இந்த மாதிரி 10 ஆண்டு 15 ஆண்டு காலமா முற்றிலும் முடக்கின்ற தொகுதியை தளபதி அவர்கள் முகமா இருந்து இனிமே அவரோட வழிகாட்டுதலின்படி திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்காட்டான தொகுதியா கண்டிப்பாக, அதுவும் முக்கியமான தென் தமிழகத்துக்கே எடுத்துக்காட்டான தொகுதியா கண்டிப்பாக எடுத்து செல்ல போறோம். அதுக்கு மக்கள் தீர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தனக்கே பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று ஒரத்தநாடு தொகுதி திமுக வெற்றி வேட்பாளர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதியில் திமுக வேட்பாளர் வைத்திலிங்கம் 86,759 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதன் பின்னர் குந்தவை நாச்சியார் கலை கல்லூரியில் தனது வெற்றி பெற்றதற்கான தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ சான்றிதழை வாங்கிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாவேகாவின் வெற்றி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இதனை தான் சிறிதளவும் எதிர்பார்க்கவில்லை என்றும் இது தனக்கே பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது என்றும் தெரிவித்தார். நானெல்லாம் எதிர்பார்க்கவில்லை, எனக்கே இது ஆச்சரியமாக இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் வெளிவந்திருக்கின்ற முடிவுகள் ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமின்முன் அன்சாரி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதியில் திமுக சார்பில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமின்முன் அன்சாரி போட்டியிட்டு 69,739 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதன் பின்னர் தனது வெற்றி பெற்றதற்கான தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ சான்றிதழை தேர்தல் அலுவலர் கிஷான் குமாரிடம் இருந்து பெற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தன்னை வெற்றி பெற வைத்த வாக்காளர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் வெளிவந்திருக்கின்ற முடிவுகள் ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது என்று கூறினார். எனவே நடிகர் விஜய்க்கு தங்களது கட்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான அணி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. ஆனால் வெற்றி தோல்வி பற்றி நாங்கள் எப்போதுமே கவலைப்படுவதில்லை என்று தெரிவித்தார். உதயசூரியன் சின்னத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே போட்டியிட்ட எனக்கு
சிறப்பான வெற்றியை தந்த சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு எனது சார்பிலும் என் கட்சியின் சார்பிலும் எங்கள் கூட்டணியின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தன்னுடைய வெற்றியை மக்களின் வெற்றியாக கருதுவதாக கவுண்டம்பாளையம் தொகுதி தாவேகா வெற்றி வேட்பாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற தாவேகா வேட்பாளர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்த வெற்றி தன்னுடையது அல்ல, மக்களின் வெற்றியாக கருதுவதாக கூறினார். தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து அமைச்சர் பதவி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தனக்கு பதவி பற்றிய விருப்பம் இல்லை என்றும் மக்களுக்கு சேவை செய்வதே தன் முதன்மை என்றும் தெரிவித்தார். தொகுதியில் உள்ள அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பெண்கள் தன்னை எளிதில் அணுகி தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். டீவியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. பெண் வேட்பாளர் நம்மளால் வந்து சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கான ஒரு உதாரணம் நான். இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு மெயினான விஷயம் வந்து தமிழக வெற்றி கழகம் த்ரூவில் வந்து ஒரு பெண் வேட்பாளராக நான் வந்ததுனால எனக்கு வந்து அந்த ஃபுல் சப்போர்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கிடைச்சதுங்க. அதனால் மக்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சரி, பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாக நான் அணுகலாம். பெண்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஆண்களுக்கும் கூட. தமிழக மக்களின் தேவைகளை தமிழக வெற்றி கழகம் நிறைவேற்றும் என நம்புவதாக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் பேராயர் ஐசக் ஐயா தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் விண்டர்பேட்டையில் உள்ள அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சி நிறுவன தலைவர் பேராயர் ஐசக் ஐயா ஜெம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். அப்போது வாக்கு எண்ணிக்கை முடிவில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை இடங்களை பிடித்துள்ளதாக தெரிவித்தார். ஜனநாயக ரீதியாக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் வெற்றி பெற்ற அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் தமிழக மக்களின் தேவைகளை தமிழக வெற்றி கழகம் நிறைவேற்றும் என நம்புவதாக தெரிவித்தார். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை முழுமையாக கிடைக்க வேண்டும். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற்றுத்தர வேண்டும். மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் ஒதுக்குகிற நிதிகளை சரியாக பயன்படுத்த வேண்டும். தலித் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, சிறுபான்மை மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, தொழிலாளர் வர்க்கத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி, இவைகளை அந்தந்த மக்களுக்கு செலவிட வேண்டும். பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என பெரம்பலூர் தொகுதி தாவேகா வேட்பாளர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேகா வேட்பாளர் சிவகுமார் 88,261 வாக்குகள் பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஜெயலட்சுமியை விட 13,580 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். அதன் பின்னர் அவர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மிருணாளினியிடம் இருந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் சிவகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்ட தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு முன்னுரிமை அளிப்பேன் என்று கூறினார். மக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தளபதி சார்பிலையும் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அடிப்படை தேவை என்னவோ கண்டிப்பாக மக்களுக்காக சென்றடையும். அதுக்காக நான் சட்டமன்றத்தில் போகிறேன். எந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க? எந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க? தமிழ்நாடு முழுசாக தாவேகா வெற்றி பெற்றிருக்கு, என்ன நினைக்கிறீங்க? அது தளபதியோட வெற்றி. அதனால் வந்து அதில் நம்ம எதுவும் சொல்கிறது இல்லை. கண்டிப்பாக நாங்கள் திட்டங்கள் கண்டிப்பாக எல்லாமே பொதுமக்களை சென்றடைகிற மாதிரி கண்டிப்பாக நான் செய்வேன். இந்த அமோக வெற்றி எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தை இன்னும் தீவிரமாக முன்னெடுத்திருந்தால் 150 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்றிருப்பார் என்று உலக திருக்குறள் கூட்டமைப்பின் தலைவர் ஞானமூர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னை வண்டலூரில் உள்ள உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பாக அதன் தலைவர் ஞானமூர்த்தி வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் தங்கள் தொகுதி தாவேகா வேட்பாளர் யார் என்றே பலருக்கும் தெரியாத நிலையிலும் மக்கள் தங்களது வாக்குகளை தாவேகாவிற்கு தன்னெழுச்சியாக வாக்களித்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டார். இதற்கு காரணம் ஆளும் கட்சி மீதான அதிருப்தியும் அனைவரும் மாற்றத்தை எதிர்பார்த்தும் வாக்களித்துள்ளார்கள் என்று கூறினார். விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தை இன்னும் தீவிரமாக முன்னெடுத்திருந்தால் 150 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்றிருப்பார் என்றார்.
இதனைத் தொடர்ந்து தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேகா தலைவர் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அரியலூர் மக்களுக்காக பாடுபடுவேன் என அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரன் உறுதியளித்துள்ளார். அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரன் 24,498 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து இவர் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் அலுவலரிடம் பெற்றுக்கொண்டார். இதன் பின்னர் அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, கடந்த முறை அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் தொகுதியில் அதிமுக ஆட்சியின் போது பல எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் அதன் பயனாக மீண்டும் மக்கள் தங்களுக்கு வாக்களித்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து கண்டிப்பாக மக்கள் நம்பிக்கையை பூர்த்தி செய்வேன் என்று உறுதியளித்தார். 5 ஆண்டு காலம் 2016, 2021 அரியலூரில் ஒரு மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாலை வசதிகள் நிறைய 200 கிலோமீட்டர் மேம்பட்ட சாலைகள் கொண்டு வந்திருக்கோம். அதே போல ஜெயங்கொண்டத்தில் ஒரு அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வந்து அந்த பகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த பகுதியிலும் நிறைய சாலை வசதிகள், தண்ணீர் வசதிகளை செய்திருக்கின்றோம். பல திட்டங்களை நாங்கள் செய்து கொடுத்த விளைவாக போன முறை ஏதோ சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் மீண்டும் இந்த மக்கள் நன்றி விசுவாசத்தோடு இந்த முறை நிச்சயமாக உங்களுக்கு தான் வாக்களிப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த மக்களுக்கு தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாய்ப்பு வழங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் எனது நன்றி என காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் நடராஜன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் நடராஜன் 71,022 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவர் தனது வெற்றி சான்றிதழை தேர்தல் நடத்தும் அலுவலர் பாலமுருகனிடம் பெற்றுக்கொண்டார். இதன் பின்னர் அதிமுக வேட்பாளர் நடராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாய்ப்பு வழங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கருணாநிதி தாவேகா வேட்பாளர் பாலசுப்பிரமணியத்தை விட 843 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் திமுக வேட்பாளர் கருணாநிதி 61,643 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் பாலசுப்பிரமணியத்தை விட 843 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இதைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் கடம்பூர் ராஜு 53,014 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தையும், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பாண்டி 4வது இடத்தையும் பிடித்து தோல்வியடைந்தார். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேகா வேட்பாளர் அருண்குமார் திமுக வேட்பாளர் ராஜேந்திரனை விட 24,760 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். திருவள்ளூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் அருண்குமார் 92,190 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ராஜேந்திரனை விட 24,760 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தொடர்ந்து இதில் அதிமுக வேட்பாளர் ராமையா 56,562 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தையும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் 5,513 வாக்குகள் பெற்று 4வது இடத்தையும் பிடித்து தோல்வியடைந்தார். கொடைக்கானலில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடன் இணைந்து நடனமாடி தங்களது வெற்றியை கொண்டாடினர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றதையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் தாவேகா கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் வெடி வெடித்து இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினர். குறிப்பாக அப்பகுதியில் இருந்த வெளிநாடு சுற்றுலா பயணிகளுடன் நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். காரைக்காலில் உள்ள தங்க மாரியம்மன் ஆலயத்தின் கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே தலத்தெருவில் உள்ள தங்க மாரியம்மன் ஆலயத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிவச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நிகழ்த்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இனிவரும் தேர்தல்களில் கோவை மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் அசைக்க முடியாத கோட்டையாக மாறும் என கிணத்தக்கடவு தொகுதியில் வெற்றி பெற்ற தாவேகா வேட்பாளர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார்.
கோவை விமான நிலையத்தில் கிணத்துக்கடவு தொகுதியில் வெற்றி பெற்ற தாவேகா வேட்பாளர் விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 6 மாதங்களுக்கு முன்பே கோவையில் தாவேகா சார்பில் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டனர் என்றும், அப்போது தேர்தலில் வெற்றி பெற்று அந்த சான்றிதழ்களுடன் தான் சந்திப்பேன் என தாவேகா தலைவர் விஜயிடம் உறுதியளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். இனிவரும் உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் கோவை மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் அசைக்க முடியாத கோட்டையாக மாறும் என்று தெரிவித்தார். ஒரு சாமானியனுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட உரிய அங்கீகாரம் வாங்கி கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா கடைசி வரலும் அவர்கிட்ட உண்மையா இருக்கணுங்கிறது வெற்றிக்கு அப்புறம் மக்கள்கிட்ட வரவேற்று எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான். இப்ப இறங்கினோடனே சம்பந்தமே இல்லாம தளபதி பேட்சை பார்த்தோன்னே கையை கொடுத்துட்டு நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ எல்லா பக்கமும் நல்லா தான் இருக்குது. பணம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, ஒரு நல்லாட்சி வேணும், எங்களுக்கான ஒரு தலைவர் வேணும்னு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நிச்சயமா அவங்களுக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம். எல்லா வேட்பாளரையும் தளபதியோட முகமாக நினைச்சு, தளபதி தான் எங்களோட வேட்பாளர் நினைச்சிட்டு அவங்களுக்கு வாக்கு செலுத்துனாங்க. நிச்சயமா வேட்பாளர் பார்க்காம, அவங்க முகத்தை கூட பார்க்காம தளபதி தான் எங்களோட வேட்பாளர்களுக்கும் நினைச்சுக்கும் நிறைய பக்கம் வாக்கு செலுத்தி ஜெயிக்க வச்சிருக்காங்க. நிச்சயமா அந்த மக்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். இனி வருவது திரையுலக செய்திகள். உலக தமிழர்கள் உங்களுடைய வெற்றியை உற்று பார்க்கிறார்கள் என கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். கவிஞர் வைரமுத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் தாவேகா தலைவர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து பதிவிட்டுள்ளார். அதில் கலை உலகின் சக பயணி என்ற முறையில் வாழ்த்துவதாக தெரிவித்தார். உலக தமிழர்கள் உங்களுடைய வெற்றியை உற்று பார்க்கிறார்கள் என்றார். தோல்வி என்பது முதுகில் சுமக்கும் பாரம் என்றும், வெற்றி என்பது தலையில் சுமக்கும் பாரம் என்று குறிப்பிட்டார். மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கும் முன்பே நீங்கள் மக்களுக்கு வாக்குறுதி அளித்து விட்டீர்கள். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்தான் உங்கள் ஆட்சியின் மாட்சி அடங்கியுள்ளது என்று அவர் கூறினார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 48வது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றனர். டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 48வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றனர். இதில் டெல்லி அணி கேப்டன் அக்சர் பட்டேல் தலைமையிலான வீரர்களும், சென்னை அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்வாட் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இவ்விரு அணிகளும் இதுவரை 32 முறை மோதியுள்ளனர். அதில் சென்னை அணி 20 முறையும், டெல்லி அணி 12 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். எனவே இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பாக உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,10,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 180 ரூபாய் குறைந்து 13,820 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,440 ரூபாய் குறைந்து 1,10,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,20,616 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் என்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 589 புள்ளிகள் குறைந்து 76,680 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 186 புள்ளிகள் குறைந்து 23,933 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இந்திய குடிமக்கள் காயம். பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் மு க ஸ்டாலின்.
அணிபெரும் கட்சியாக உள்ள தாவேகாவை ஆட்சி அமைக்கும்படி கவர்னர் அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்ப்பு. பனையூரில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் இன்று வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை கூட்டம். ஆட்சி அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் தேர்ந்தெடுப்பது குறித்தும் ஆலோசனை. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதா வேண்டாமா என்பது குறித்து தலைமை முடிவு செய்யும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தமிழக வெற்றி கழகத்திடம் இருந்து நாங்கள் எந்த அழைப்பையும் எதிர்பார்க்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. சென்னையில் தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஆலோசனை கூட்டம். குதிரை பேரத்தை தடுக்க எடப்பாடி பழனிசாமி திட்டம். சீனாவில் உள்ள பட்டாசு உற்பத்தி ஆலையில் திடீரென தீ விபத்து. 21 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த சோகம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.